வணக்கம். பானாசூரன் அப்படிங்கிற ஒரு அரசன் குமரிமுனையில ஆட்சி செஞ்சுட்டு இருந்தான். அவன் பிரம்மதேவர்கிட்ட ஒரு கன்னியால தான் தன்னோட அழிவு நடக்கணும் அப்படின்னு ஒரு வரமும் வாங்கியிருந்தான். வரம் வாங்கின அரசன் சும்மா இருப்பானா? எல்லா இடத்துலையும் போய் அட்டூழியங்கள் செய்ய ஆரம்பிச்சான். அவனது அட்டூழியங்களை முடிவுக்கு கொண்டுட்டு வர்றதுக்காக பார்வதி தேவி பகவதி அப்படிங்கிற ஒரு பேர்ல சிறுமியாக குமரியில பிறந்து வளர்ந்தாங்க. தேவி பகவதி சிவபெருமானை மணக்கணுங்கிற ஆசையில குமரி முனையில ஒற்றை காலில தவம் இருந்தாங்க. ஆனா சிவனை மணந்துட்டா பானாசுரனை எப்படி அழிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக நாரதர் ஒரு சேவல் வடிவத்துல வந்து சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் நடக்க இருந்த திருமணத்தை நிப்பாட்டினாரு. அது மட்டும் இல்லைங்க, இதனால வருத்தம் அடைஞ்ச பார்வதி தேவி அரக்கனான பானாசுரனை வதம் செஞ்சாங்க. வதம் செஞ்சுட்டு நான் இனிமேலும் இந்த குமரியில கன்னியாக இருந்து மக்களுக்கு அருள்பாலிக்க போறேன் அப்படின்னு சொல்லி முடிவும் எடுத்தாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற தேவி பகவதி அம்மன் கோவில் வரலாறு தான் இது. கட்டாயம் நாம் பகவதி அம்மனின் அருள் பெறுவோம். நன்றி.